யோகாம்பால் சாம்பார் பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி, பூண்டு போட்ட பருப்பு பொடி, இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இது ஒரு சப்ஜி, நோ ஆனியன் நோ கார்லிக்கில் தான் பார்க்க போகிறோம். கேப்சிகம் இது நிறைய பேருக்கு பிடிக்காது, ஆனால் அதை பிடிக்க வைக்கிற மாதிரி இருக்கிற ஒரு சப்ஜி பண்ணி நம்ம அதை நீங்கள் சாதத்தோடு சாப்பிட்லாம், சப்பாத்தியோடு சாப்பிட்லாம், எதோட வேணாலும் நீங்கள் இதை தொட்டுன்னு சாப்பிட்லாம். கேப்சிகமும் ஆலும் வச்சு நோ ஆனியன் நோ கார்லிக்கில் ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கேப்சிகம் இந்த மாதிரி பெருசு பெருசு துண்டமாக கட் பண்ணிக்கோங்க. இதை வதக்கி எடுத்துடலாம். ரொம்ப ஈஸி, நிச்சயமாக இந்த கேப்சிகம் ஸ்மெல்லோட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சைட் டிஷ்ஷை. நீங்கள் பண்ணி நிறைய பேருக்கு கேப்சிகம் பிடிக்காதுன்னு ஒதுக்குறேன். கேப்சிகம் சாப்பிட்டு பழகினா தான் அதோட டேஸ்ட்டே தெரியும். பீஸாலெலாம் இருந்தால் எடுத்துக்கிறேன் இல்லையா, அது மாதிரி சப்ஜியில் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கினாலே உங்களுக்கு தெரியும், பார்த்தாலே கிளாஸியாக வதங்கி எடுத்துன்னு தெரியும். அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்குவோம். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தோல் சீவி துண்ட துண்டமாக பெரிய துண்டமாக ஆக்கி வச்சுக்கோங்க. பட் ஈரம் இருக்கக்கூடாது இதில். இதையும் நல்லா எண்ணெயில் போட்டு வறுத்து எடுக்கணும். இதை வறுத்துட்டு இது போடலாம். கேப்சிகம் பார்த்தாலே உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாறினதுமே இதை எடுத்துடலாம். தெரியுறதா உங்களுக்கு கொஞ்சம் கலர் மாதிரி இருக்கிறது? இது எவ்வளோ கேப்சிகம் எடுத்துருக்கேன் மம்மி இப்படி சொல்லி கேட்டேன்னா, ஒரு 300 கிராம்ஸ் நல்ல பெருசாக இவ்வளோ மீடியம் சைஸில் இருக்கிற கேப்சிகம் 3 கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது அதே மாதிரி சின்னதாக இருக்கிற உருளைக்கிழங்குல மீடியம் சைஸ் உருளைக்கிழங்குல 2 உருளைக்கிழங்கு. இது இதுவும் கொஞ்சம் கலர் மாதிரி பொன்னிறமாக ஆனதும் எடுத்துடலாம். ஆலு வேண்டாம் எங்களுக்கு, உருளைக்கிழங்கு வேண்டாம், வெறும் கேப்சிகமில் பண்ணுறோம் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் தாராளமாக. வெறும் கேப்சிகமே இன்னும் ஒரு 2 கேப்சிகம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன்னா நிறையா சப்ஜி காணும். நல்லா இது ஒரு 5 மினிட்ஸ் இது வறுத்தேன்னா கொஞ்சம் நல்லா கலர் மாறும். பொரிஞ்சா மாதிரி கலர் வந்ததும் இதை எடுத்துடலாம். தெரியுதா, கொஞ்சம் கலர் மாதிரி நல்லா பொரிஞ்சா மாதிரி ஆகிட்டு பாருங்க. இந்த ரெண்டையும் பொரிச்சு எடுத்து வச்சுட்டோம். கொஞ்சம் எண்ணெயை கம்மி பண்ணிடலாம். இதுலேருந்து எடுத்து வடித்து வச்சுட்டு 1 ஸ்பூன் இருந்தால் போதும் தக்காளியெலாம் வதங்கிறதுக்கு. ஸோ எண்ணெய் ஒரே 1 ஸ்பூன் வச்சுருக்கோம். இது 4 தக்காளி பழம். இது பெங்களூர் தக்காளி தான். ஸோ 4 தக்காளி இருந்தால் சரியாக இருக்கும் இந்த சப்ஜிக்கு நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு. ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட நிலக்கடலை போடுவோம். வறுத்த நிலக்கடலையாக போட்டேன்னா நல்லாயிருக்கும். ஜஸ்ட் 2 முந்திரி பருப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு டீஸ்பூன் தனியா பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் காரப்பொடி, 1 இன்ச் சுடுறதுக்கு இஞ்சி பீஸ். இந்த மூடி போட்டு கொஞ்ச நாளைக்கு வதக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் இது வதக்கிடுவோம். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆற விட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா அடுத்தாப்பில் சப்ஜி ஹார்ட்லி ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆகிடும். ரொம்பலாம் ஒன்றும் டைம் ஆகாது, கம்மி இன்க்ரீடியன்ஸ் தான், இவ்வளோதான் அதோட இது. ஆனால் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பு நான் ஆப்ஷனல் 2 வச்சுருக்கேன். வேண்டாம் எங்களுக்கு நிலக்கடலை மட்டும் போரும் பைண்டிங்க்குன்னு சொன்னால் நிலக்கடலை மட்டும் போட்டுக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஸோ இதுக்கு நல்லா வதங்கட்டும் பார்க்கலாம். வதக்கிட்ட பேஸ்ட் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். தக்காளி, நிலக்கடலை, முந்திரி பருப்பு எல்லாமே நல்லா போட்டு அரைச்சாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் இருந்தது இல்லையா, 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டோம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை திருப்பி விட்டுறேன். பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய், இல்லை அரைச்ச விழுதை எடுத்துடலாம். ஒரு 1 கப் கிட்ட தண்ணி விடலாம். டிஷ்க்கு தேவையான உப்பு. இன்னும் கரிகாய்க்கெல்லாமும் நம்ம போடலை, எல்லாத்தையும் சேர்த்து இதில் போட்டுருணும். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி. இன்னும் ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் கரிகாயெல்லாம் போட்டுட்டு மூடி எக்ஸாக்ட்லி 5 மினிட்ஸ் வைங்கோ, நல்லா ரெடி ஆகிடும். ரொம்ப நாள் வேக விட்டெல்லாம் கேப்சிகம் வந்து உருவமே இல்லாமல் போயிடும். அதனால் எக்ஸாக்ட்லி 5 மினிட்ஸ் வேக விட்டேன்னா போகிறோம். அதுக்கு தான் நம்ம எண்ணெயில் வேற வதக்கி எடுத்துருக்கோங்க. தனியா பொடியெலாம் நம்ம முன்னாடியே போட்டோம், காரப்பொடியெல்லாமும் போட்டோம். அதெல்லாம் உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்லாம் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா கொதி வருது. இப்போ தான் நல்லா கொதிச்சுட்டும் அப்புறமா நம்ம கரிகாய போடலாம். இந்த ஸ்டேஜில் இந்த வதக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கும் கேப்சிகமும் இதில் ஆட் பண்ணலாம். மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டிருக்கட்டும். அதுக்கப்புறம் திறந்துட்டு அப்படியே கொதிக்க விட்டேனாலே ரெடி ஆகிடும். நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ் மூடி வச்சு கொதிக்க விட்டுருந்தேன். இல்லை ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் ஆர் 1/4 ஸ்பூன் சுகர், உங்களுடைய சௌகரியம். இல்லை வேண்டவே வேண்டாம்னா விட்டுருங்க. ஒரு 1/4 ஸ்பூன் கசூரி மெத்தி. நல்லா க்ரீமியாக இருக்குது பார்த்தீங்களா அதோட இது. இந்த ஸ்டேஜில் அடுப்பு அணைச்சிடுறேன். மேலே கொத்தமல்லி. கேப்சிகம் ஆலு சப்ஜி ரெடி ஆகிடுது. இல்லை இது வெறுமே கேப்சிகம் மட்டும் போட்டு பண்ணுற எல்லாரும் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வாசனையாக இருக்குது, அவ்வளோ நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக வெங்காயம் பூண்டு இருந்தால் தான் சப்ஜிலாம் நல்லா இருக்கும்னு இல்லை, இப்படி பண்ணினாலே நிச்சயமாக நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக எல்லோரும். எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.